ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ப்ரிப்ரேஷன் என்னென்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு ஃபுல் தேங்காய் நம்ம துருவி இப்போ அதை அரைச்சி அதுலேருந்து நம்ம பால் எடுத்துக்க போகிறோம். 5 கப்பு தேங்காய் பால் வர அளவு நம்ம பால் எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 ஸ்பூன், அப்புறம் புதினாவும் மல்லியும் அரைச்சி விழுது. நான் வந்து 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. இதை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 4, இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மசாலா பவுடருக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் பட்டை 3, சோம்பு 3 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 3, ஏலக்காய் 3, நட்சத்திர சோம்பு 3, ஒரு பிரியாணி இலை, கல்பாசி ஒரு 3 எடுத்து இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புலாவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கோம்ல, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மல்லியும் புதினாவும் அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல் போதும். நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்துக்கோங்க. 5 டம்ளர் தேங்காய் பால். இது கூட நான் 5 டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு கடைசியாக 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 3 கப் அரிசி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 கப் வந்து 200 கிராம் அளவு பிடிக்கும். அந்த மாதிரி 3 கப் அரிசி இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு கொதி வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு அளவு பார்த்துக்கலாம். டேஸ்ட் உங்களுக்கு உப்பு டேஸ்ட் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி விசில் போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மூணு விசிலுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பரான கோகோனட் மில்க் புலாவ் ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.